மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். 227 பேர் இருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் 3 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது, மற்ற தீர்மானங்கள்லாம் வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்று துடித்து கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் காலம் கருதி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லையே என்று எங்களும் இருக்கின்றார்கள். ஆக பலருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முத்தான அந்த அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். அதற்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் ஒரு வாகனத்தை வழங்கியிருங்கள் என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, மக்களை நோக்கி செல்லும் எங்கள் பயணத்திற்கு வேகம் வழங்கி இருக்கின்றீர் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் சட்டமன்றத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல, தொகுதியின் கடைசி வீடு வரை செல்ல வேண்டியவர், கடைசி மனிதரின் குரலையும் கேட்க வேண்டியவர். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மக்களின் தேவைக்காக களத்தில் நிற்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த மக்கள் பணியை இன்னும் வேகமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளும் வகையில் அரசியல் பாகுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களின் களப்பணியை வேகப்படுத்தவும் அரசு திட்டங்களை கடைக்கோடி மனிதருக்கும் கொண்டு சேர்க்கவும் இந்த அறிவிப்பு ஒரு பெரும் பாலமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இந்த வாகன வசதியை வழங்கியிருப்பது மக்களுக்காக களத்தில் நிற்கும் மக்கள் பிரதிநிதிகளின் கரங்களை இந்த அரசு எப்போதும் வலுப்படுத்தும் என்பதற்கான மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அரசின் ஒரு முக்கியமான அடையாளமாகும். மக்களின் நாடி துடிப்பை அறிந்த தலைவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வரலாற்றின் பக்கங்களில் முத்திரையாக மாறும். தலைவர் என்பவர் வழிகாட்டுபவர் மட்டுமல்ல, தன் படையினரை கம்பீரமாக வழிநடத்துபவர் என்ற வரிகளுக்கு ஏற்ப மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆட்சியின் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது மக்களை அடைவது, மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவது. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினரின் களப்பணிக்கு துணை நிற்கும் இந்த அறிவிப்பின் மூலம் மாண்பு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அரசின் திட்டங்களை மக்களை தேடி செல்ல வேண்டும், மக்கள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க தடை இருக்கக்கூடாது. இந்த எண்ணத்தோடு இன்று எங்களுக்கு வழங்கப்படும் இந்த வாகனம் நாளை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு புதிய மக்கள் சந்திப்பை உருவாக்கட்டும், ஒரு புதிய குறையை வெளிக்கொண்டு வரட்டும், அதற்கு ஒரு புதிய தீர்வை உருவாக்கட்டும். மக்களுக்காக ஓடுவோம், மக்களுக்காக நிற்போம், மக்களின் நலனில் வெல்வோம் என்று கூறி பால் விலையை உயர்த்தியும் அதேபோன்று மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நோக்கி வீழ்நடை போட்டு கொண்டிருக்கிற அறிவிப்புகளுக்காகவும் மக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் மக்கள் நல அரசாகவும் சிறந்த நிர்வாக திறனுடன் இந்த மாநிலத்தை வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அறிவிப்புக்கு மீண்டும் ஒருமுறை இந்த மாமன்றத்தின் சார்பிலும் என் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.